சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்டை விட ப்ரொமோ தான் ஹைலைட்டு. வாங்க ப்ரொமோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னோட்டமா நேற்று நடந்தது கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருவோம். நேற்று முத்து சவாரிக்கு போறாரு. சவாரியை இறக்கி விட்டோன்னே அவர் வேக வேகமா கிளம்பி உள்ள போயிடுறாரு. அங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. அங்க ஒருத்தர் தடுத்து நிறுத்துறாரு முத்துவை. இங்க உட்காருங்க, நான் உங்க காசை வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் யம தர்மராஜா வேஷம் போட்ட ஒருத்தரை திட்டிட்டு இருக்காரு. இந்த டைலாக் கூட உங்களுக்கு சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லி இதை பார்த்த முத்து டென்ஷன் ஆகி, இதெல்லாம் என்ன பெரிய டைலாக், கொடுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு அவரும் பேசிடுறாரு. அதுக்கப்புறம் நேற்று எபிசோட் முடியுது. அந்த எபிசோட் ப்ரோமோல முத்து அவங்க வீட்டுக்கு அந்த யம தர்மராஜா வேஷத்தோடய வராரு. அவர் சிரிச்சுட்டே இருக்காரு. சாமியாரை பார்த்த விஜயா இன்னும் பயத்திலே இருந்ததுனால யம தர்மராஜா நேரில் வந்த உடனே நம்மளை பிடிக்கதான் வந்துட்டாரோ அப்படின்னு நினைச்சு கலங்கி நிற்கிறாங்க. நேற்று எபிசோட் இதோட முடியுது. இன்னைக்கு எபிசோட்ல இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்றாங்க. யம தர்மராஜ வேஷம் போட்ட முத்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா அது அவருக்கு செட் ஆகுது. அப்படி சிரிச்சுட்டே இருக்கும்போது விஜயா தனியா நடந்து வரும்போது விஜயா முத்துவை பார்த்து பயந்து ஓடுறாங்க. அதாவது யம தர்மராஜாவை பார்த்து பயந்து ஓடுறாங்க. முத்துவும் அவங்கள துரத்திட்டே போறாங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. வசனம் பேசுறாங்க. பக்கமா வசனம் பேசுறாங்க. வெளியில இருந்து வந்த அண்ணாமலை இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறாரு முத்துதா அப்படின்னு. ஏய் முத்து சும்மா இருறா அப்படின்னு சொன்ன உடனே முத்து பயந்து, ஆஹா எப்படிப்பா கண்டுபிடிச்ச, நீ மட்டும் கண்டுபிடிக்கிறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அசந்தர்றாரு. உடனே விஜயா டென்ஷன் ஆகி கத்தி அவங்க பயத்துல இருந்து இன்னும் வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்துட்டு, ஏப்பா ட்ரெஸ்ஸை நீயே எடுத்துட்டு வந்துட்டியா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு காஸ்டியூம் டிசைனர் வந்து வாடகை ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிடுறாரு. அடுத்த சீன் வருது. அதுல முத்து கட்டில உட்காந்துருக்காரு. மீனா சொல்றாங்க, நீங்க பண்ணது ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா மீனா, நீ சொல்றதும் சரிதான், எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தப்பை உணர்றாரு. அந்த டைம்ல தான் மீனா வந்து லைட்டா போட்டு பாக்குறாங்க. நீ என்னதான் சொன்னாலும் மீனா, எனக்கு அந்த அருண் மேல ஆத்திரம் தீரல. இந்த யம தர்மராஜா வேஷம் போட்டு உடனே எனக்கு நேரா அவன் ஞாபகம் தான் வந்தது, அருண் ஞாபகம் தான் வந்தது. இந்த பாசக்கயிறால அவனோட கழுத்தை இறுக்கி அப்படின்னு சொல்லும் போதே முத்துவ மீனா தடுத்து நிறுத்தி, இது வேணாங்க, இந்த பேச்சு வேணாம், இது எதுவுமே பாவம் தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப எது புண்ணியன்னு கேட்கும்போது மீனா சொல்றாங்க, பிடிச்சவங்களுக்கு அவங்க பிடிச்சவங்களையே கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் புண்ணியம் அப்படின்னு சொன்னோடனே முத்து டென்ஷன் ஆயிடுறாரு. எதை சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த சீன் முடியுது. உடனே நைட் சீன். நைட்ல கனவுல விஜயாவுக்கு கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. கதவை திறந்து பாக்குறாங்க. அங்க ஒரு எருமை மாடு. இன்னைக்கு இது படத்தை விட சூப்பரா கிராஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. யம தர்மராஜா பாசக்கயிறு போட்டு விஜயா கழுத்துல சுருக்குறாங்க. விஜயா இறந்துடுறாங்க. அடுத்த ஷாட்டே விடிஞ்சிருது. விஜயாவுக்கு போட்டோ போட்டிருக்காங்க. போட்டோல மாலை போட்டிருக்காங்க. வீட்டுல எல்லாருமே சோகமா இருக்காங்க. அண்ணாமலை சேர்ல உட்காந்துட்டு கன்னத்துல கையை வச்சுட்டு சோகமா இருக்காரு. மீனா மாலை போடுறாங்க போட்டோ, விஜயா போட்டோவுக்கு. அடுத்து அண்ணாமலையோட ஃப்ரெண்டு பரசு அவங்க வீட்டுக்குள்ள ஒரு அம்மாவை கூட்டிட்டு வராங்க. இதுதான் நீ அடுத்து கட்டிக்க போற பொண்ணு, துணை இல்லாம எப்படி நீ தனியா இருப்ப அப்படின்னு சொன்னோடனே முத்துவும் கன்வின்ஸ் பண்றாங்க. அடுத்து மீனாவும் கன்வின்ஸ் பண்றாங்க. ஸ்ருதியும் கன்வின்ஸ் பண்ண உடனே அண்ணாமலைக்கும் மனசு மாறிடுது. அண்ணாமலை உடனே தாலி கட்டுறாரு. கட்டின உடனே கட்டாதீங்கன்னு சொல்லி விஜயா அவங்க கனவுல இருந்து முழிச்சுக்கிறாங்க. முழிச்ச உடனே இன்னும் கட்டிட்டீங்களான்னு கேட்கும்போது, என்னத்தை கட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை திட்டி விஜயாவை தூங்க வச்சிடறாரு. உடனே விஜய்க்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னாக்கா, சாமியார் சொன்னதுதான். நேராக பீரோக்கு போறாங்க. ரெட் கலர் சாரியை தேடுறாங்க. வேகமா தேடி எடுத்துட்டு போய் சமயக்கட்டில் கட்டிக்கிட்டு வந்து திரும்ப படுத்துக்கிறாங்க. இதை மீனாவும் முத்துவும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ரெட் கலர் சாரியிலேயே உட்காந்துட்டு குழப்பத்தோட உட்காந்துருக்காங்க விஜயா. இதை ரோஹிணி பார்த்துட்டு சந்தோஷமா போய் மனோஜை கூட்டிட்டு வந்து, இங்க பாருங்க உங்க அம்மா மனசு மாறிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு எபிசோட் இதோட முடியுது. அடுத்து ப்ரொமோ போடுறாங்க நாளையில. அது என்ன வருது அப்படின்னாக்கா, விஜயோட அவங்க ஃப்ரெண்டு பார்வதி வராங்க. பார்வதி ஒரு பேக் எடுத்துட்டு வராங்க. என்ன ஆண்டி சூப்பரா ரெடி ஆகிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இது என்ன, இதுக்கு மேல இன்னொரு பிரமாதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில இருக்கிற பேக் எடுத்து உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு வெளியில வரும்போது 2 பேரும் சின்ன பொண்ணுங்க மாதிரி தாவணி பாவாடை கட்டிக்கிட்டு வராங்க. அதை பார்த்தோன்னே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதோட இன்னைக்கு அவனை எபிசோட் முடியுது. இதில் நீங்க ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்க ஏற்கனவே 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க. அதில் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு ஆன்ட்டி கேட்குறாங்க, இது என்ன நகை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நகை வந்துட்டு ரோஹிணிக்கு சிட்டி ஒரு நகை கொடுத்தான் இல்லையா, அந்த நகை தான் அது. அதை போட்டிருக்கும் போது அந்த ஆன்ட்டி கண்டுபிடிச்சாங்க, இது என்னோட நகை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆக மறுபடியும் ரோஹிணி மாட்டக்கூடிய சூழ்நிலை ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு நாளைக்கு பார்ப்போம். நன்றி.